ஃபெஸ்டிவல் வின்னர் யார் சார் இந்த 3 படங்கள்ல? மதகஜராஜா தான். மதகஜராஜா தான். ஆமாம் ஆமாம். 2வது இடத்துல வணங்கான் இருக்கு, 3வது இடத்துல தான் காதலிக்கிறேன். 10 வருஷம் கழிச்சு ஒரு படம் எப்படி அந்த இடத்துல ரிலீஸ் ஆச்சு? ஒரு எப்படி கான்ஃபிடென்ட்டாவே ரிலீஸ் பண்ணாங்களா இல்ல வேற வழி இல்ல நம்ம ரிலீஸ் பண்ணணும்னு பண்ணாங்களா? சுந்தர்சி வந்து அவரும் ஏதோ ட்ரை பண்ணாரு, எதுவுமே நடக்கல. பட் அவருக்கு ஒரு கவலை இருந்துட்டே இருந்துச்சு. ஒரு நல்ல படத்தை எடுத்து வச்சுட்டு இப்படி ரிலீஸ் பண்ண முடியாம இருக்கேன் அப்படிங்கிற வருத்தத்திலேயே அவர் ரொம்ப நாள் இருந்திருக்காரு. ரொம்ப எதிர்பாராத விதமா விடாமுயற்சி வரல அப்படிங்கிற தகவல் கிடைச்சோன்னே இந்த படத்தை நீங்க கொடுத்துட்றேன், உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், நீங்க ரிலீஸ் பண்ணி இதுல என்ன லாபம் வருதோ அதை வந்து சார் ட்ரெண்டே மாறி இருக்கும் இப்படிலாம் நிறைய பேசுவாங்கல்ல. ஆனா அதெல்லாம் எப்படி இந்த படம் பேட்டில் பண்ணி ஜெயிச்சு? அதுதாங்க சுந்தர்சியோட ஸ்டைலே அதாங்க. இப்போ இதுவே வந்து வேற ஒரு டைரக்டர் இயக்குன படமா இருந்தால் படம் பழசாங்க, படம் பார்க்கும்போதே பழைய நெடி இருக்கும், பார்க்க மாட்டாங்க. பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு சுந்தர்சிக்குன்னு ஒரு ஸ்டைல் ஒன்று வச்சிருக்காரு. அது எல்லா காலத்திலையும் செல்லுபடியாகிற ஒரு ஸ்டைல். இன்னும் 10 வருஷம் கழிச்சு இந்த படம் இருந்தால் கூட ஓட்டு. சந்தானத்துக்கு வந்து விஷாலுக்கு ஈக்குவலா ஒரு போர்ஷனை கொடுக்கறதுல எந்த தயக்கமும் இருக்க போறது இல்லை. அதனால இந்த காம்பினேஷன் மீண்டும் அமைவதற்கு நிறைய வாய்ப்பு. இது ஸ்டார்ட் பண்ணி விட்டு அப்புறம் ஒவ்வொருத்தரா வந்துட மாட்டாங்களா? நாளைக்கு ஆரியா ஒரு படத்தில் நடிப்பாரு, மாப்பிள்ள கொஞ்சம் வா, கொஞ்சம் தோல் கொடு அப்படிங்கும் பொழுது வா நீ பாதி. டைரக்டர் ஹரி அவர்களும் விஜய் சேதுபதியுமே இணைந்து படம் பண்ண போறாங்க. அதை ப்ரொடியூஸ் பண்றது நயன்தாரா அப்படின்றாங்களே சார், அது உண்மையா? நயன்தாராவை அறிமுகப்படுத்தினவர் ஹரிங்கிறதுனால ஒருவேளை இந்த குருவுக்கான நன்றி கடனை நயன்தாரா பண்ணலாம். பட் எனக்கு தெரிந்து நயன்தாரா பண்ணுவதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு. விடுதலை 2 வந்து வெற்றி படம், நிறைய கலெக்ஷன், எங்களுக்கு லாஸ் இல்லைன்னா இவங்க சொன்னா கூட இவங்க எதிர்பார்த்த வெற்றி இல்லைங்கிறது தான் உண்மை. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சார் எங்களுக்காக இன்னொரு படம் பண்ணி கொடுங்க, செலவு குறைவாக பண்ணி கொடுங்க, உங்க சம்பளத்தை குறைச்சிட்டு பண்ணி கொடுங்க, நான் அப்புறம் கடை பேசியிருப்பேன். தனுஷ் காம்பினேஷனோட அமைவது மாதிரி ஒரு சுச்சுவேஷன். சார் வணக்கம் சார். வணக்கம். வழக்கமாக ஃபெஸ்டிவல் ரேஸுன்றது வந்து ஒரு பெரிய பேசுபொருளாகவே மாறும், சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் சரி, ஃபேன்ஸ் மத்தியிலையும் சரி. இந்த வாட்டி வணங்கான், மதகஜராஜா, காதலிக்க நேரம்லாம் இப்படி 3 படங்கள் வந்து பெரிய நோட்டபிள் படங்கள் வந்து ரிலீஸ் ஆச்சு. இப்போ வந்து ஃபெஸ்டிவல் முடிஞ்சிருக்கு, இது கரெக்டான டைம்னு நினைக்கிறேன். ஆக்சுவல் ஃபெஸ்டிவல் வின்னர் யார் சார் இந்த 3 படங்களில்? மதகஜராஜா தான். மதகஜராஜா தான். ஆமாம் ஆமாம். 2வது இடத்துல வணங்கான் இருக்கு, 3வது இடத்துல தான் காதலிக்கிறார். ஓகே சார், ஆக்சுவலாக இது வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. லாஸ்ட் மினிட் வரைக்கும் விடாமுயற்சி தான் வரும் அப்படின்னு பெரிய அளவில் எதிர்பார்த்தோம். வரும் வராது இந்த மாதிரி நிறையா டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் திடீர்னு 10 வருஷம் கழிச்சு ஒரு படம் எப்படி அந்த இடத்துல ரிலீஸ் ஆச்சு? ஒரு எப்படி கான்ஃபிடென்ட்டாகவே ரிலீஸ் பண்ணாங்களா இல்லை வேறு வழி இல்லை நம்ம ரிலீஸ் பண்ணணும்னு பண்ணாங்களா? இல்லைங்க, அந்த படம் ஓடுங்கிற நம்பிக்கை வந்து விஷாலுக்கும் இருந்துச்சு, சுந்தர்சிக்கும் இருந்துச்சு. ஓகே. விஷால் வந்து நடுவில் அந்த படத்தை வெளியிட்டணும்னு அவர் ஒரு பக்கம் முயற்சி பண்ணார். ஓகே. கடைசியில் அன்னைக்கு அது செட் ஆகலை. என்ன காரணம்னா, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இறந்துட்டார். ஓகே. இந்த படத்தின் மீது கொஞ்சம் கடனெல்லாம் இருந்துச்சு, அது பல வட்டி கிட்டின்னு எங்கேயோ போய் நின்றுச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் செட்டில் பண்ணிட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணும் பொழுது நிறைய சவால் இருந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் சுந்தர்சி வந்து அவரும் ஏதோ ட்ரை பண்ணார், எதுவுமே நடக்கலை. பட் அவருக்கு ஒரு கவலை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு நல்ல படத்தை எடுத்து வச்சுட்டு இப்படி ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்கேன் அப்படிங்கிற வருத்தத்திலேயே அவர் ரொம்ப நாள் இருந்திருக்காரு. ரொம்ப எதிர்பாராத விதமாக விடாமுயற்சி வரலை அப்படிங்கிற தகவல் கிடைச்சோன்னே இப்போ இந்த பட நிறுவனம், இப்போ அவர் தயாரிப்பாளர் இறந்துட்டாவோட அவங்க உறவினர்கள் இருக்காங்கல்ல, இப்போ அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் அந்த கடனை அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழல் இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு முக்கியமானவர்கள் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு இந்த படத்தை நீங்கள் கொடுத்துட்றேன், உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், நீங்கள் ரிலீஸ் பண்ணி இதில் என்ன லாபம் வருதோ அதை வந்து வட்டியோட எல்லாருக்கும் செட்டில் பண்ணிவிடுங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு. என்னென்னா, இந்த கடன் நம்ம கைவிட்டு போனால் போதும் எப்படியோ அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைச்சாங்க. ஆனால் அவங்கெல்லாம் எதிர்பாராததை விட ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி அந்த படம் ஓடிட்டு இருக்கு. இன்னொரு 10 நாள் கலெக்ஷன் இருக்கு. இப்போவே வந்து அது ஒரு 15 கோடி நெருங்கிருச்சுங்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒரு 15-20 கோடி அது வசூல் இந்த வீக்கெண்ட் சாட்டர்டே. இதுக்கப்புறம் அது சேட்டலைட்டு ஓடிடின்னு கணக்கு பண்ணிங்கன்னா அது எங்கேயோ போய் நிற்கும். ஒரு பெரிய கிட்டத்தட்ட ஒரு அட்லீஸ்ட் குறைந்தது ஒரு 75 கோடியாவது இது வசூல் பண்ணும். நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா வட்டி இல்லாமல் கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு 5 கோடி 6 கோடிக்கு எடுக்கப்பட்ட படமாக இருக்கும் அது. அதுக்கப்புறம் வட்டி கிட்டலாம் சேர்த்திங்கன்னா ஒரு 12 கோடியாக வந்திருக்கும். ஓகே. பட் இன்றைக்கி அதோட கலெக்ஷன்லாம் பார்க்கும்போது எங்கேயோ போயிருக்கு. நிஜமான வெற்றின்னா இந்த படம் தான். ஓகே.
பெருசா நம்ம பேசவே இல்லை லைக் ஆனால் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னோன்னே ஒரு ப்ரொமோஷன் ஈவெண்ட் ஒன்று விஷால் அவர்கள் கை நடுக்கமே வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக மாறிச்சு படத்துக்கு. அது ஒரு பெரிய ப்ரொமோஷன். அவரோட கை நடுக்கமே படத்துக்கு ஒரு பெரிய பேசு பொருளாக மாறிச்சு, ஒரு பெரிய ப்ரொமோஷனாக அமைஞ்சது. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு 10 வருஷம் கேப் கழிச்சு வருது, ஆனாலும் படம் இட்டு ஒரு மாதிரி இதாகிடாதா சார்? ட்ரெண்டே மாறி இருக்கும் இப்படிலாம் நிறையா பேசுவாங்கல்ல, ஆனால் அதெல்லாம் எப்படி இந்த படம் பேட்டில் பண்ணி ஜெயிச்சு? அதுதாங்க சுந்தர்சியோட ஸ்டைலே அதாங்க. ஓகே. இப்போ இதுவே வந்து வேற ஒரு டைரக்டர் இயக்குன படமாக இருந்தால் படம் பழசாக இருக்கும். ஓகே. படம் பார்க்கும்பொழுதே பழைய நெடி இருக்கும், பார்க்க மாட்டாங்க. பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு சுந்தர்சிக்குன்னு ஒரு ஸ்டைல் ஒன்று வச்சுருக்காரு. ஓகே. அது எல்லா காலத்துலேயும் செல்லுபடியாகிற ஒரு ஸ்டைல் அது. ஓகே. இன்னும் 10 வருஷம் கழிச்சு இந்த படம் இருந்தால் கூட ஓடும். ஸோ அப்படி ஒரு ஸ்டைலை அவர் உருவாக்கி வச்சுருக்காரு. ஸோ அதுதான் இதுக்கு பெரிய அளவு கை கொடுத்தது. ஓகேங்க சார். அது இல்லாமல் உள்ள இருந்த ஆக்டர்ஸ்க்குமே வந்து இது ஒரு மச் நீடட் சக்ஸஸ் மாதிரி. விஷால் அவர்களுக்கும் ஒரு பெரிய சக்ஸஸ், வரலட்சுமி சரத்குமார், அஞ்சலி அவங்க எல்லாத்துக்குமே ஒரு மச் நீடட் சக்ஸஸ் மாதிரி அப்படின்னு. ஆமாம்மா, முக்கியமாக விஷாலுக்கு. ஏன்னா விஷால் மார்க்காண்டனி பெரிய கிட்டாக இருந்தால் கூட கேப் இருந்துருச்சு, ஒரு கேப் அவருக்கு விழுந்துருச்சு. இன்னொன்று வந்து மார்க்காண்டனிக்கு முந்தி பெருசாக அவருக்கு படங்கள் ஒன்றும் போகலை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி அவர் படம் எந்த ஷூட்டிங்கும் போகாமல் இருக்கார். ஓகே. ஏன்னா இப்போ அவரை வச்சு படம் எடுக்கிற படங்கள் எல்லாமே நிற்கிது. ஓகே. ஒரு பக்கம் இரும்பு திரை, இன்னொரு பக்கம் துப்பறிவாளன் 2, இரும்பு திரை 2, இது எல்லாமே அப்படியே நிற்கிது. மார்க்காண்டனி 2 கூட எடுக்கிற பிளான்ல இருந்தாங்க, எதுவுமே நகரலை, டேக் பிளேஸ் ஆகலை. ஆமாம். இப்போ சத்யஜோதி ஃபிலிம்ஸில் படம் கமிட் ஆனார். பட் அவங்க ஒன்றும் அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்கல. இல்லை இவர் கேட்குற சம்பளம் கொடுக்க முடியல. இன்னொரு பக்கம் திரையுலகமே சேர்ந்து விஷாலுக்கு ஒரு ரெட் கார்டு போடுற மாதிரி ஏதோ பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க ப்ரொடியூசர் கவுன்சில். ஸோ இதெல்லாமே வந்து நாளைக்கு நம்ம படம் எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ணுற நேரத்தில் இந்த ரெட்டு வந்து குறுக்க நின்றுச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ அது மாதிரி பல குழப்பங்கள் எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் விஷாலுக்கே வந்து ஒரு புது பூஸ்ட்டாக வந்து இந்த படம் நின்றுடுச்சு. இப்போ விஷாலை வச்சு படம் எடுக்க தயங்கினவங்க எல்லாருமே இல்லைண்ணா பரவாயில்ல ஒரு ரிஸ்க் எடுத்து பார்ப்போமேன்னு வருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய கேட் ஓப்பன் ஆயிடும். ஓகே சார். இன்றைக்கி இன்டர்வியூ வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மெயினாக மதகத ராஜா ஒரு ஹிட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, சந்தானத்தை காமெடி என்ன மறுபடியும் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம், அதெல்லாம் ரொம்ப நாளாக மிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோன்றதுக்காகவே ஒரு பெரிய கூட்டம் வந்து தேட்டருக்குள்ளே போச்சு. ஸோ இன்றைக்கி நான் இங்கே வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டேன் சார். சந்தானம் அவர்கள் வந்து ஓகே சொல்லியிருக்காரு, அதாவது ஒன்ஸ் அகெயின் காமெடி என்ன நான் பண்ண ரெடியாக இருக்கேன், அதாவது ஆனால் என்னென்னா ஒரு டியூயல் ரோல் மாதிரி ஒரு ஹீரோக்கு ஈக்குவலான ஒரு ரோல் மாதிரி இருந்தால் காமெடினா பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதா ஒரு நியூஸ் பார்த்தேன். அது உண்மையா சார்? உண்மைதான். இப்போ சுந்தர்சி படத்தில் அவங்க திரும்பவும் அந்த காம்பினேஷனை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியில் இருக்கார். சுந்தர்சியை பொறுத்தளவுக்கு நடிகர் கார்த்திக் இருந்தார்ல பழைய. ஆமாம். உள்ளத்தை அள்ளித்தா படம் பண்ணும்போது கவுண்டமணிக்கும் ஈக்குவலாக ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. ஆமாம், காலிங். ஆமாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து யாருக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அவங்கள எத்தனை % வச்சுக்கணும், அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு முடிவை சுந்தர்சி எடுப்பார். ஸோ அதனால் சந்தானத்துக்கு வந்து விஷாலுக்கு ஈக்குவலாக ஒரு போர்ஷனை கொடுக்கறதுல எந்த தயக்கமும் இருக்க போகிறதில்ல. ஓகே. ஸோ அதனால் இந்த காம்பினேஷன் மீண்டும் அமைவதற்கு நிறைய வாய்ப்புகள். ஆனால் இப்போ இந்த படத்துக்காக மட்டும்தான் சொல்லியிருந்தாரா? வேற படங்களில் இப்போ காமெடியன் ரோல் தான் இது ஸ்டார்ட் பண்ணி விட்டா அப்புறம் ஒவ்வொருத்தராக வந்துட மாட்டாங்களா? இப்போ நாளைக்கு ஆரியா ஒரு படத்தில் நடிப்பார், மாப்பிள்ளை கொஞ்சம் வா கொஞ்சம் தோல் கொடு அப்படிங்கும்பொழுது வா நீ பாதி நான் பாதின்னு இறங்குவாங்கல்ல. ஸோ ஒரு சின்ன முன்னெடுப்பு தானே. ஓகே. அதை கரெக்டாக சுந்தர்சி பண்ணிடுவார். வெற்றிமாறன், சூர்யா, கலைப்புலி எஸ் தானு இவங்க 3 பேர் நின்று ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதாவது வாடிவாசல் திறக்கிறது அப்படின்னு, அகிலம் ஆதரிக்க வாடிவாசல் திறக்கிறது அப்படின்னு ஒரு ட்வீட் வந்து கலைப்புலி எஸ் தானு அவர்களே வந்து போட்டிருந்தாரு. எங்கே அந்த மீட்டிங் நடந்தது, என்ன ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க அந்த மீட்டிங்கில்? இல்லை அந்த மீட்டிங் வந்து இங்கே தான் நடக்கணும் அங்கே தான் நடக்கணும்லாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது. ஏன்னா இப்போ தானு சார் வர சொன்னால் இவங்க 2 பேருமே அங்கே போயிடுவாங்க. ஏன்னா அவர் வந்து ஒன்றும் சாதாரண தயாரிப்பாளர் இல்லை, ஒரு நேற்று வந்தவர் கிடையாது. ஸோ அதனால் அந்த ஈகோலாம் அவங்களுக்கு இருக்காது. வெற்றிமாறன்ட்ட நீங்கள் வாங்கன்னா வரப்போகிறாரு, சூர்யாவும் வாங்கினேன். பட் தானு சாரை பொறுத்தளவுக்கு சரி அது சூர்யா வீட்லேயே போயிடுவோம் அப்படின்ட்டு அது ஒரு ஈகோலாம் பார்க்காம சூர்யா வீட்டில் தான் இந்த மீட்டிங் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்காங்க. அதில் தான் இந்த படத்தை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபைனல் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா இந்த படம் வந்து நியாயமாக இந்நேரம் முடிஞ்சிருக்கணும். ஓகே. என்றைக்கோ ஆரம்பித்து எப்போவோ முடிஞ்சிருக்க வேண்டிய படம். விடுதலை படத்தை முடிச்சுட்டு வர்றேன்ட்டு இங்கே வந்தவர் அவருக்கு என்னென்னா 40 நாளில் அந்த படத்தை முடிச்சுட்டு மேற்கொண்டு ஒரு 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 மாதம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்துடலாங்கிறது தான் ஒரு பிளான். அங்கே உள்ளே போனவர் அது வந்து வருஷக்கணக்கில் எழுதிட்டார் பார்ட்டு அது இதுன்னு. வெற்றிமாறனை பொறுத்தளவுக்கு ஒரு கதைக்குள்ளே இறங்கிட்டாருன்னா அது ஃபுல்ஃபில் ஆகிற வரைக்கும் அங்கேருந்து வரமாட்டார், இன்னொரு படத்தில் ட்ராவல் பண்ண மாட்டார். ஸோ அதனால் வந்து வேறு வழி இல்லாமல் வெயிட் பண்ண வேண்டியதாக போச்சு.
இதுக்கிடையில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த சூர்யா வந்து அடுத்தடுத்து படங்களை கமிட் பண்ணி நகர ஆரம்பிச்சிட்டாரு. இடையில சண்டை சச்சரவுகள் அது இதுன்னு என்னென்னவோ தேவையில்லாத விஷயம் முழுக்க இதுக்குள்ளே வந்து விழுந்துருச்சு. ஸோ இப்போ எல்லாமே நிலைமை சுமூகமாக மாறி பேச்சுவார்த்தை நடத்தி ஏதோ ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அநேகமாக மார்ச் எண்ட்லேருந்து ஷூட்டிங் போகிறதெல்லாம் ஒரு தகவல். ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா சார் மார்ச்லேருந்து? ஓகேங்க சார். சார் நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸான ஒரு இன்டர்வியூலேயே நம்ம பேசியிருந்தோம். வாடிவாசல் வந்து கலைப்புலி தானு வந்து ரொம்ப மும்முரமாக இருக்காரு. அந்த படத்தை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடணும், அதை எப்படியாவது ரிலீஸ் அந்த படத்தை எப்படியாவது எடுத்து சாத்தியப்படுத்தணுன்றதுல அவர் ரொம்ப மும்முரமாக இருக்காரு. ஆனால் சூர்யா தரப்புலையுமே வெற்றிமாறன் தரப்புல தான் நிறைய இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறையா டாக்ஸ் இருக்கதா சொன்னீங்க சார். இப்போ எப்படி சார்? இப்போ வந்து அதாவது ஒன்ஸ் அகேன் கலைப்புலி தானு அவர்கள் முன்னெடுத்தாலும் இவங்க 2 பேரும் டேரக்டரும் ஹீரோவும் கிளியராக இருக்காங்களா இந்த படம் எடுத்துடணும்? ஆமாம்மா, நான் நடுவில் ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று நடந்துச்சு. இன்னொன்று வெற்றிமாறனுக்கும் விடுதலை 2 பெரிய அளவு ஹிட்டு கிடையாது. ஓகே. அவர் எதிர்பார்த்த ஹிட்டெல்லாம் கிடையாது, ஓகே, கமர்ஷியல் ஹிட்டு கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் அவரும் கொஞ்சம் இறங்கி வந்து தானே ஆகணும். ஆமாம். எப்போவுமே சினிமா வந்து தோல்விகள் கொடுக்க கொடுக்க ஒருவரை பக்குவப்படுத்திக்கிட்டே இருக்கும். நான் பெரிய ஆள் அப்படிங்கிற எண்ணம் வந்து மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இல்லை. ஸோ ஒருவேளை அதன் காரணமாக கூட ஒரு இணக்கமான முடிவை இவங்க எடுத்திருக்கலாம். பட் இஷ்யூஸ் நிறையா இருந்துச்சு. ஓகே, வந்து சூர்யா வெளியேறுகிறாருங்கிற அளவுக்கு நிலைமை போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ எல்லாமா சேர்ந்து இன்றைக்கி உட்காந்து சினிமாவை பொறுத்தளவுக்கு பெரிய மலை மாதிரி பிரச்சனை வரும். அப்படியே உட்காந்து அதை ஒரு கூழாங்கல்ல மாற்றி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லைல்ல சார். கூடவே அடுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் தனுஷ் அவர்கள் மீண்டும் இணைகிறாங்க, 5வது முறையாக இணைகிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் சார். அது என்ன படம் என்ன? அது ஆக்சுவலாக இதே விடுதலை தயாரிப்பாளர் தான், எல்ரட் குமார் தான். தனுஷ்கிட்ட ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணலான்னு கேட்டிருப்பார் போல இருக்குது. இவரும் சரின்னு சொல்லியிருப்பார். இப்போ வெற்றிமாறன்ட்டையும் அவங்க வந்து இப்போ விடுதலை 2 வந்து வெற்றி படம், நிறைய கலெக்ஷன், எங்களுக்கு லாஸ் இல்லைன்னா இவங்க சொன்னால் கூட இவங்க எதிர்பார்த்த வெற்றி இல்லைங்கிறது தான் உண்மை. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சார் எங்களுக்காக இன்னொரு படம் பண்ணி கொடுங்க, செலவு குறைவாக பண்ணி கொடுங்க, உங்கள் சம்பளத்தை குறைச்சிட்டு பண்ணி கொடுங்கன்னு ஆஃபரக்காடாக பேசியிருப்பாங்க. ஓகே. இவரும் வந்து சரிங்கன்றிருப்பார். ஸோ அது வந்து தனுஷ் காம்பினேஷனோட அமைவது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. பட் இருந்தாலும் தனுஷ் ரொம்ப பிஸியாக இருக்கார். நடுவில் ஒரு 3-4 படம் பண்ணிட்டு தான் இங்கே வருவாருங்கிற மாதிரி ஒரு சூழல். ஆனால் அவர் வெற்றிமாறன்னா என்ன எப்படி வேணாலும் வந்துடுவாரே சார் தனுஷ் அவர்கள்? அப்படி வர முடியாது இல்லை. இப்போ படம் கொடுத்தவங்க கமிட்மெண்ட் இல்லை, அவங்க சும்மா விட மாட்டாங்கல்ல. ஓகே. ஸோ அதனால் இவர் ஒரு 4 படத்தை முடிச்சுட்டு வர்றதுக்கும் இவர் வாடிவாசலை முடிச்சுட்டு வரதுக்கும் சரியாக இருக்கும் சார். அந்த படத்தில் ஜூனியர் என்டிஆர் வந்து ஒரு முக்கியமான ரோல் இருக்குது அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் நீங்கள் எப்படி இப்பயே முடிவு பண்ணணும்? இன்னும் வந்து புள்ளியே வைக்கல, அதுக்குள்ளே எங்கே குழம்பு போடுறது. ஓகே. அதனால் இப்போதைக்கு சும்மா பேசியிருக்காங்க வரலாம். டைரக்டர் ஹரி அவர்களும் விஜய் சேதுபதியுமே இணைந்து படம் பண்ண போகிறாங்க. அதை ப்ரொடியூஸ் பண்ணுறது நயன்தாரா அப்படின்றாங்களே சார், அது உண்மையா? நயன்தாராவை அறிமுகப்படுத்தினவர் ஹரிங்கிறதுனால ஒருவேளை இந்த குருவுக்கான நன்றி கடனாக நயன்தாரா பண்ணலாம். பட் எனக்கு தெரிந்து நயன்தாரா பண்ணுவதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்றைக்கி சினிமா இருக்கிற சூழல் வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை அவங்க வந்து பணத்தை போடுறாங்கன்னா தன் கணவருக்காக போடுவாங்களே தவிர ஹரிக்காக போடுவதற்கெல்லாம் பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. இது வந்து என்னுடைய யூகம் தான். ஒருவேளை நாளைக்கு நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. பட் நான் ஓரலாக பார்க்குறேன், இது நடக்குமா அப்படின்னு யோசித்தோம்னா சினிமா இருக்கிற சூழல் இன்றைக்கி சரியில்லை. மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள் எல்லாம் தலை குப்புற விழுந்துட்டுருக்காங்க. அவங்களால சமாளிக்க முடியாத அளவுக்கு சூழல்கள் போயிட்டே இருக்குது. ஒரு பக்கம் ஓடிடி இல்லை, சேட்டலைட்டு இல்லை, எந்த ரைட்ஸுமே பெரிய அளவுக்கு போக மாட்டேங்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் எப்படி அவங்க ஒரு படத்தை தயாரிக்க முன்வருவாங்க? அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. பட் விஜய் சேதுபதியை பொறுத்தளவுக்கு அவர் வளர்கிற காலத்தில் ஹரியெல்லாம் வந்து அண்ணாந்து பார்த்துருப்பார். இவ்வளோ பெரிய டைரக்டர், ஒரு படத்திலாம் நம்ம நடிக்க மாட்டோமாங்கிற ஒரு கனவு அவருக்கு இருந்து, பயங்கரமான கமர்ஷியல் டைரக்டர். ஆமாம், இன்றைக்கி வந்து அந்த கனவை நிறைவேற்றிக்கணுங்கிறதுக்காக கூட அவர் சம்மதிச்சிருக்கலாம். பட் விஜய் சேதுபதி ஹரி இணைகிறாங்க அப்படின்னா ஒரு புது தயாரிப்பாளரோ அல்லது ஏற்கனவே படம் எடுத்த தயாரிப்பாளரோ உள்ளே வரதில் பெரிய சிரமம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக மதகஜராஜான்னு ஒரு பெரிய ஹிட்டை கொடுத்துட்டு நிற்கிறாரு விஜய் சேதுபதி. ஓகே. ஹரி வேணா தோல்வி படங்களை கொடுத்துருக்கலாம். பட் விஜய் சேதுபதியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் முக்கியமான நடிகராக இருக்கும் பொழுது அது ஈஸியாக நகர்வதற்கு வாய்ப்பு. ஓகேங்க சார். சார் இன்னொன்று வந்து ஒரு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. அதே மாதிரி கூட்டணி வந்து அமைஞ்சா அது செம்மையாக இருக்குமே அப்படின்ற அளவுக்கு இருக்குது. என்னென்னா அல்ஃபோன்ஸ் புத்திரனும் நிவின் பாலியுமே மறுபடியும் வந்து அந்த பிரேமம் டீம் வந்து ஒரு கம்பேக் கொடுக்க போகிறாங்க. அவங்க 2 பேருமே இணைந்து வந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் பார்க்க முடியுது சார். இல்லைங்க, அது அல்டிமேட்டான ஒரு காம்பினேஷன். ஆமாம், அந்த பிரேமம்லாம் தாறுமாறாக இருக்கும் அந்த படம். சொல்லப்போனால் அதுதான் பிரேமம் தான் வந்து இந்த தமிழ் சினிமாவுக்கும் மலையாள சினிமாவுக்கும் ஒரு பிரிட்ஜ் கிரியேட் பண்ணதே பிரேமம் தான். ஆமாம். அது அந்த அளவுக்கு வந்து ஒரு
இருக்கும். பட் அல்ஃபோன்ஸ் புத்திரனை பற்றி அண்மை காலமாக வர்ற தகவல்கள் வந்து படப்பிடிப்பில் அப்படி இருக்கார் இப்படி இருக்கார், எடுத்த சீனியை எடுக்கிறாரு. நடுவில் அவரே கூட சில இதெல்லாம் போட்டிருந்தார், உங்களுக்கு தெரியும். நான் வந்து இந்த படத்தை ஏதோ ஒரு படம் ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு, ஷூட்டிங்கை வந்து நான் நிறுத்திக்கிறேன், என்னால் நான் சினிமாவை விட்டு விலகிறேன், ஹெல்த் இஷ்யூஸ் வந்து காரணம் அப்படின்னு அவரே ஒரு ட்வீட் போட்டு, அப்புறம் நிறைய பேர் வந்து இல்லை நீங்கள் அந்த முடிவை எடுக்கக்கூடாதுன்னு பல பேர் அவர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. மீண்டும் அவரை சினிமாவை கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பல இது நடந்துச்சு. இப்போ நிவின் பாலிக்கும் சமீபத்தில் பெரிய ஹிட்டெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் அந்த காம்பினேஷன் மீண்டும் வருதுன்னா அது 2 பேருக்குமே நல்லாயிருக்கும். ஓகே ஓகே. ஆனால் அது அந்த டாக்ஸ் போயிட்டு தான் இருக்கா சார்? டாக்ஸ் போயிட்டுருக்கு. இன்னொன்று இவர் கூப்பிட்டா நிவின் பாலியோடய வந்துடுவார். இப்போ நிவின் பாலியோட அவர் சேரும்பொழுது, அல்போன்ஸ் புத்திரன் சேரும்பொழுது அவருக்கு உடல்நல பிரச்சனை ஒன்று இருக்குது, மனநல பிரச்சனை. ஸோ அது கூட க்யூர் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு. ஓகே சார், எக்ஸ்க்ளூசிவாக நிறைய விஷயங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றி. நன்றி.